அத்தை அத்தை என்ன சொல்லு. அத்தை, இன்னைக்கு கோயிலுக்கு போறது கொஞ்சம் டவுட் தான் அத்தை. ஏன்? தலை நினைச்சேன் அப்பவே நினைச்சேன். நானு தரித்திரம் புடிச்சவ. ஏன் தான் எனக்குன்னு வந்து சேர்றியோ தெரியல. இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே டேட் வரும்னு சொல்லியிருந்தா நாங்க அதுக்கேத்த மாதிரி முகூர்த்த தேதி குடிச்சிருப்போம். கரெக்டா கல்யாணத்து அன்னைக்கு தலைக்கு ஊத்திக்கினேன். என்னைக்கு அவன் தாலி கட்டி கூட்டின்னு வந்தானா அன்னைக்குல இருந்து அவனுக்கு பிடிச்சது பீட, இந்த வீட்டுக்கு பிடிச்சது தரித்திரம். அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ வாய மூடு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. எதுக்குமா சும்மா அவளை போட்டு திட்டின்னு இருக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? அவளுக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்குதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ உனக்கு தானாமா? எங்க எல்லாரும் கோயில் கிளம்பிட போறீங்களோ அது சொல்றதுக்காக தான் அவள்கிட்ட சொல்லி அமிச்சேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நீயும் ஒரு பொண்ணு தானே, அந்த வழி வதலாம் அனுபவிச்சுட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற. சரிம்மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. கோயிலுக்குலாம் இப்ப போவா, நான் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் அவளை போய் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வந்து தர சொல்றேன். ஏய், என்னத்துக்கு சும்மா நின்னு போய் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வந்து கூட அவளுக்கு. உன் அக்கறைக்கு போதும் இல்ல, புரியுதா? நீ இதே மாதிரி பேசின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல பொண்ணையும் மருமவளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண கத்துக்கோ, புரியுதா? நானும் இன்னொரு வீட்டு மருமாவ தான். என் மாமியார் இந்த மாதிரி பண்ணா நீ கம்முன்னு இருப்பியா? சண்டைக்கு வந்துட மாட்டேன். அவ வாய் சத்த பூச்சின்னு அவளை போட்டு இந்த மாதிரி பாடுபடுத்திட்டு இருக்கிற. ஏய், நீ போய் உங்க வேலையை பாரு. இவங்க இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. நீ போ. சொல்றேன்.